ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/6/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே உள் நம்பர் பாருங்கள் 103ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 103 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போன மாதத்தில் ஒரு இந்த இடத்துல ஒரு 400ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 400 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா, டோட்டல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுலேருந்து 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல 300 இருக்குது. ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ அந்த நம்பர் எடுத்து நமக்கு ஏசியில் 03 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 57 இருக்குது. 57 எடுத்து நமக்கு ஏசி 75ன்னு வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 31 இருக்குது. சரிங்களா, ஸோ இதே சேம் நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டுக்கு 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 31 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 31 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு ஏசியில் தான் வரணும். சரிங்களா, 31 அப்படிங்கிற நம்பரும் ஏசியில் தான் வரணும். ஏன்னா நமக்கு 75 வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி 03 அப்படிங்கிற நம்பரும் ஏசியில் தான் வந்துச்சு. 57 அந்த 400க்கு பார்த்திங்கன்னா 57ங்கிறது திருப்பி 75ன்னு வந்துச்சு. அப்போது இந்த 31ங்கிறது திருப்பி 13 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் பாருங்கள் இந்த இடத்துல 0க்கு நமக்கு 0, 5க்கு 5, 3க்கு 3. அப்போ நம்ம கரெக்டாக ஏசி 13 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ ஏசி 13 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு பி போர்டுக்கு, சரிங்களா, பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் வரலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு 60ன்னு இருக்குது. 60 எடுத்து நமக்கு ஏசி 60ன்னு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 15ன்னு இருக்குது. 15 எடுத்து நமக்கு பிசியில் 15 அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 60 எடுத்து ஏசி திரும்ப அந்த எடுத்த நம்பர்லேருந்து ஏசி எடுத்து நமக்கு பிசியில் 15. சரிங்களா, இப்போது நமக்கு பிசி எடுத்து நமக்கு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 103 கூட நமக்கு அப்படியே நமக்கு டைரெக்டாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 103 அப்படிங்கிற நம்பர் டைரெக்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 103 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா 55 ஏசி ஃபஸ்ட்டு பிசி 55 ஏசி 55. ஸோ அது இல்லாமல் பாருங்கள் இந்த சில 15 30 ஒரு முழுமையான நம்பர்ஸ் தான் நமக்கு அடிச்சுட்டு வராங்க 45. ஸோ எல்லாமே 15 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 00லேருந்து ப்ளஸ் பண்ணோம்னா 15 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 15 தான். சரிங்களா, அடுத்து 15க்கு அப்புறம் 15 ப்ளஸ் பண்ணால் 30, 30லேருந்து 15 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 45, 45லேருந்து 15 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 55. சரிங்களா, அப்போது 553. சரிங்களா, 553 அப்படி நம்பரு பாக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த முழுமையான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 25 அந்த மாதிரி 5 நம்பர் வர மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் நமக்கு அடிக்க போகிறாங்க நாளைக்கு. சரிங்களா, இது இல்லாமல் உங்கள் கெஸிங்கில் வேறு எதுவும் வந்திருந்தாலும் ஒரு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 15, 10, 15, 20, 30, 35 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் தான் நாளைக்கு அடிக்கணும். அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல 15 அடிச்சிருக்காங்க. 15 அடித்து ஒரு முழுமையான நம்பர் 35. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 15 அடித்து ஒரு முழுமையான நம்பர் ஒரு 20. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான நம்பர்ஸ் தான் வந்து அடிக்கணும். அதாவது முழுமையான நம்பர் இல்லை அப்படின்னா இந்த 31, 32, ஒரு 34, ஒரு 53. 53ங்கிறது நமக்கு திருப்பி வந்தால் முழுமையான நம்பர் தான். சரிங்களா, 72. ஸோ இந்த மாதிரி ஒத்தையாக இல்லாமல் நமக்கு முழுமையான நம்பர்ஸ் தான் அடிக்கணும். சரிங்களா, அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது ஒரு முழுமையான நம்பர். ஸோ இங்கே 55 அப்படிங்கிறது ஒரு முழுமையான நம்பர். நான் 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 103 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, ரெண்டாவது சப்போர்ட் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பர் விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த 06க்கு 10. சரிங்களா, இந்த 10க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 65. 02க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 57 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 57க்கு நமக்கு 65, 57. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 56 இருக்குது. 56க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம். சரிங்களா, 65, 75. ஸோ 10 அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா, உங்களால் முடிஞ்சு அப்படின்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 553, 103 ஆல் போர்டுக்கான கேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ நான் முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருப்பேன். இந்த அந்த 1001 அப்படிங்கிற நம்பரு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 வரணும். சரிங்களா,
ரிசல்ட்டில் 3 0 வரணும். வந்தப்போ நமக்கு அடுத்த நாள் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அடுத்த நாளே அடித்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 0 அடித்தப்போ பாருங்கள் 4 4 2 டோட்டல் பண்ணால் 10. ஸோ நான் அப்போதைக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் கரெக்டாக நமக்கு நம்ம எடுக்கிறது நாள் தள்ளுனாலும் அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரிங்களா? 0ங்கிறது முதல் நாளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னமும் நான் அந்த 1650 அப்படி நம்பர் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம சொன்ன நம்பரு டேரெக்டாக ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. 1650 அப்படிங்கிற நம்பரு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நட்டம் வராது. சரிங்களா? 3 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு நட்டம் வராது. கம்பல்சரி லாபம் தான் வரும். சரிங்களா? அது இல்லாமல் இடையில ஒரு பிசி 50 பாஸான லாபம் இருக்குது. மாதம் மாதம் சி போர்டு 0 இப்படி தான் நடிப்பாங்க. அதில் கொஞ்சம் நமக்கு அதாவது போடுற அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் நமக்கு குறையும். சரிங்களா? நீங்கள் நம்பிக்கையாக போடுறவங்க போட்டு வாங்க. 1650க்கு ஒரு 40 வின்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21/12 நாள் நெருங்கிட்டே இருக்குது நமக்கு. சரிங்களா? 21/12 ட்ரை பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நேற்றுக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன நம்பர் சொல்லியிருக்கோம் 553. சரிங்களா? 553 103ங்கிற நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நேற்றுக்கு நமக்கு சொன்ன நம்பர்ஸ்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம 75 சொல்லியிருந்தோம். 4 நாள் கேப் விட்டு 860, திரும்ப 4 நாள் கேப் விட்டு 320, திரும்ப 4 நாட்கள் கேப் விட்டு 012. ஸோ இதுலேருந்து நமக்கு 01 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 290க்கு 20 வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு 60ங்கிறது ஏசியில் தான் ஃபுல்லுமே நமக்கு ஏசி தான் வந்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 75 இந்த நம்பர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஏன்னா 2 பிசி 2 ஏபி. சரிங்களா? இப்போது நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 4 நாள் கேப் விட்டு 41. இப்போது இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபி, 2 நம்பர் பிசி, 2 நம்பர் ஏசி வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 2 4 29 இங்கே வந்து பார்த்தோன்னா 29 இது வாங்க நமக்கு அக்யூரேட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரணும். சரிங்களா? ஸோ நான் ஏசியில் 13 சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஏசியில் 13 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 75க்கு அடுத்து நம்ம இப்போது 41 இருக்குது. இந்த 41 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு நான் பி போர்டுக்கு ஒரு 4 நம்பர் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. சரிங்களா? பி போர்டுக்கு 1 2 அப்படின்ட்டு வரலாம். சரிங்களா? 421 இந்த பேட்டர்னுக்கு 421 சொல்கிறேன். நாளைக்கு ஆல் போர்டுக்கு 4ம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3க்கும் சான்ஸ் இருக்குது. ஆல் போர்ட் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 3 தான் அதிகபட்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 சப்போர்ட் தான். சரிங்களா? 421 553 103 ஏசி மட்டும் 13. அதே மாதிரி இந்த 41 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 01ங்கிறது டேரெக்டாக வந்துச்சு, 20ம் டேரெக்ட் தான் வந்துச்சு, 60ம் நமக்கு டேரெக்ட் தான் வந்துச்சு, 75ம் டேரெக்ட் தான். அப்படி வந்துச்சுன்னா 41 டேரெக்டாக வரணும். 421 553 103 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 21/12 நாளைக்கு வரக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் விட்டுறாதீங்க. 21/12 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணிட்டே வாங்க. அது மாதிரி நேற்றுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஃபாலோ நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நிறைய ஃபாலோ நம்பர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிளேஸுக்காக தான் கொடுக்கேன். சரிங்களா? பிக் பிளேஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இடையில இப்போ சொன்னோம்னா முன்னாடியே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து நான் கொடுக்குறது. சரிங்களா? நான் காமனாக எல்லாத்துக்கும் கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21/12 தான் மெயின். சரிங்களா? மற்றதெல்லாம் பிக் பிளேஸாக இருக்கவங்க எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த நம்பர் கம்பல்சரி எல்லாரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த நம்பர் தான் இந்த 21/12 இதுதான் மெயின். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம். அதெல்லாம் உங்களை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். 21/12 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 553 103 421 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/6/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே உள் நம்பர் பாருங்கள் 103ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 103 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போன மாதத்தில் ஒரு இடத்துல ஒரு 400ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 400 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? டோட்டல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுலேருந்து 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல 300 இருக்குது. ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ அந்த நம்பர் எடுத்து நமக்கு ஏசியில்